கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே விதைப்பவர் உவமை பற்றி ஆண்டவர் பேசுகின்றார். இங்கே கூறப்படும் நிலங்களிலே நமது வாழ்க்கையிலே அந்த நிலங்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன? அன்பானவர்களே, இன்று நல்ல விதைகளான இறை வார்த்தை, நல்ல செயல்கள் விதைக்கப்படுவதற்கு குறைவில்லை. ஆலயங்களிலே மறைவுரை, நற்செய்தி கூட்டங்கள், தியான கூட்டங்கள், இங்கெல்லாம் ஆண்டவரின் நல்ல விதைகளான வார்த்தைகள் விதைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த ஆலயங்கள் எல்லாம் கேளிக்கை கூடங்களாக மாறிப்போன காரணத்தினால் அந்த விதைகள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளாக மாறி ஒரு பலனும் தராமல் போய்விடுகிறது. அன்பானவர்களே, இன்று எனக்கு எதற்கு ஆலயம்? நான் வாழும் வாழ்க்கை போதுமானது, எனக்கு வழிபாடு தேவையில்லை, இந்த பக்தி முயற்சிகள் தேவையில்லை, தியானங்கள் எனக்கு தேவையில்லை என்று கற்பாறைகளான மனதினிலே இந்த நல்ல விதைகள் விதைக்கப்பட்டும் கருகி போகின்றன. உலக பிரகாரமான வைராக்கியம், கோபம், அகந்தை, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி இவற்றால் நிறைந்து கிடக்கின்ற முட்களாலான மனதிலே விதைக்கப்படும் விதை விதைத்தாலும் இந்த முட்கள் அவற்றை அமுக்கி வளர விடாமல் தடுத்து விடுகின்றன. ஆனால் நமக்கு ஆண்டவர் இன்றும் நல்ல விதைகளையும் தருகிறார், நல்ல நிலங்களையும் தருகிறார். யார் அந்த நல்ல நிலங்கள்? நமக்கு தரும் கர்ப்பத்தின் கனிகள், குழந்தைகள். பிறக்கும் குழந்தைகள் நல்ல நிலங்களாக நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் அவற்றிலே பெற்றோர்களும் சமுதாயமும் விஷ விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் ஏற்கனவே குற்ற பரம்பரையாகி விட்டோம். இன்னொரு தலைமுறையை நல்ல விதைகளை விதைக்காமல் குற்ற பரம்பரையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் அறிந்தும் அறியாமலும் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், பெற்றோர்களுக்கு குடும்ப ஜெபம் தேவையில்லை, ஜெபமாலை தேவையில்லை, இறைவார்த்தை தேவையில்லை. ஆலயத்திற்கு சென்றாலும் ஆலயத்தினுள் செல்ல மனமில்லாமல் வெளியிடங்களில் சுற்றித் திரிகின்ற தந்தையர், ஆலயத்திற்கு சென்றாலும் பாதி திருப்பலி, அந்த திருப்பலியிலே மனமுத்து ஆண்டவரின் திவ்ய பலியிலே கலந்து கொள்ளாத தன்மையுடைய தாய்மார்கள், இவர்கள் பெற்றோர்கள் மனதிலே தொலைக்காட்சியையும் அலைபேசியையும் இன்னும் அநேக விஷ விதைகளையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார். குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே தொலைக்காட்சி முன் இருக்கும்போது நமக்கு இறைவன் அந்த கர்ப்பத்தின் கனிகளான அந்த பரிசுகளும் அவற்றை பார்த்து தான் கற்றுக்கொள்ளுகின்றன. தாய் ஒரு புறம், தந்தை ஒரு புறம் அலைபேசியிலே மூழ்கி இருக்கும் பொழுது நடுவிலே உட்கார்ந்திருக்கும் குழந்தை என்ன செய்யும்? அதைத்தான் செய்யும். நாம் விதைக்கின்ற விஷ விதைகள் இன்று போதைக்கும், போதைப் பொருளுக்கும், மதுவுக்கும், பெண்களுக்கும் அடிமையாகி போன இளைய தலைமுறையை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். காரணம், நல்ல விதை நமக்கு இருந்தும், நல்ல நிலங்கள் இருந்தும் அந்த விதையையும் நாம் பயன்படுத்துவதில்லை. நல்ல நிலங்களையும் தரிசு நிலங்களாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் இறைமையா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ஆண்டவர் கூறுகிறார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எனது வார்த்தைகள் கட்டவும் நடவும் கவிழ்க்கவும் தகர்க்கவும் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நாம் என்ன பயன்படுத்துகிறோம், எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அன்பானவர்களே, காலம் குறுகியது, சிறிது காலம்தான் எஞ்சி இருக்கிறது. எனவே முதலிலே தரிசு நிலங்களாய் போன நமது உள்ளங்களை உழுது பண்படுத்துவோம். பாவசிங்கத்தனம், திருப்பலி, ஜெபமாலை, குடும்ப ஜெபம், இறைவார்த்தை இவற்றால் நமது உள்ளங்களை பண்படுத்தி நல்ல விதைகளை உள்வாங்கி கனி கொடுப்பவர்களாக மாறுவோம். நமக்கு நல்ல நிலங்களாக தந்துள்ள பிள்ளைகளின் உள்ளத்திலே நல்ல விதைகளை, நற்செயல்களை, நற்சிந்தனைகளை, இறைவார்த்தையை, மறைவுரையை நாம் உள்வாங்க விதைப்போம். பிள்ளைகள் மூலமாக இறைவன் அறுவடை செய்ய நாம் அவர்களை தயாரிப்போம். ஆலயங்களுக்கு குடும்பமாக செல்லுங்கள், குடும்ப ஜெபமாலை செய்யுங்கள், தியானங்களுக்கு செல்லுங்கள், ஒருத்தல் முயற்சி செய்யுங்கள், குடும்பத்தில் இறைவார்த்தை வாசித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் வாழ்க்கையும் பலந்தரும் பண்பட்ட நிலங்களாக மாற்றுவார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இறைவன் இயேசு வழியாக இன்று எங்களுக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை நெறி நல்ல நிலங்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான். அன்பின் தகப்பனே, நாங்களும் தரிசு நிலங்களாக மாறிப்போனோம். எங்களுக்கு தருகின்ற கர்ப்பத்தின் பரிசுகளான எங்கள் அன்பு குழந்தைகளையும் தரிசு நிலங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக குற்ற பரம்பரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அழகியின் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். மதுவுக்கும், போதைக்கும், போதைப் பொருள்களுக்கும் கீழான
மாம்ச சிந்தையினால நடவடிக்கைகளுக்கும் பிள்ளைகள் உட்பட்டு வாழும் பொழுது நாங்கள் கண்கலங்கி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? சிறு வயது முதலே பிள்ளைகளை உமக்கூர்ந்த பிள்ளைகளாக, நல்ல பண்பட்ட நிலங்களாக, அந்த நிலைகளில் நல்ல விதைகளை விதைப்பவர்களாக எங்களை மாற்றும் ஆவியானவரை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சில துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, பெற்றோர் என்பது வேடிக்கை அல்ல, பொறுப்பு, கடமை. பிள்ளைகள் என்பவர்கள் கேலி பொருள் அல்ல, இறைவன் தந்த பரிசு. எனவே அந்த நிலங்களிலே நல்ல விதைகளை விதைப்போம். ஆண்டவர் அறுவடை செய்து கொள்வார். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.